நைஃப் வந்து ஒரிஜினல். அதனால சார் நானே பண்ணுறேன் சார். அப்படி பார்த்தாரு, இப்படி குத்துவேன், அப்படி பிடிப்பார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். பிரபு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாரே, ஆனா அம்மாவுக்கு தெரியாம அவரை எப்படி பார்க்க போறது? என்ன பண்ணலாம்? கொடுங்க. இந்தாடி. சரி அக்கா, அம்மா எங்க போயிருக்காங்க? போன் பேசிட்டு வரேன்னு போயிருக்காங்க. அம்மா போன் பேசிட்டு வரதுக்குள்ள நாம போய் அவரை பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடலாம். எங்க போனார் இவரு? எங்க? இந்த பக்கமா? இந்த பக்கமா போலாம். சரி வா, அப்படி போலாம். இங்க எங்க என்ன போய் தேடுறது? எங்க போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியலையே. அங்க பாப்போம். இந்த பிரபு எங்க இருக்கான்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் ராணி போன்ல இருந்து கால் பண்ணி ஆதிரிய பத்தி தப்பு தப்பா சொல்லி இந்த சம்பந்தத்தை நடத்த விடாம பண்ணிடலான்னு பார்த்தா இவன் ஆளைய காணமே. ஐயோ, எங்க டாடி? ஆதிரைய எங்கேயுமே காணுமே. அதானே, இன்னைக்குன்னு பார்த்து கோயில்ல இவ்வளவு கூட்டமா இருக்கு. இந்த கூட்டத்துல அவளை எங்கேன்னு போய் தேடுறது தம்பி? டாடி, நம்ம 3 பேரும் ஒன்னா தேட வேண்டாம், தனித்தனியா பிரிஞ்சு தேடுவோம். நான் அவளை பார்த்தா போன் பண்றேன், நீங்களும் அவளை பார்த்தா எனக்கு போன் பண்ணுங்க. சரி சரி. சரிமா, நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் ஓகே டாடி. ஓகே. டேய் கூல் மச்சான், கூல். என்ன சாமி, ஆதிரிய வர சொன்ன இன்னும் ஆளைய காணோம். இந்த சத்தத்துல போன் பண்ணி பேசினா ஒண்ணுமே காதுல விட மாட்டேங்குது. மச்சான் மச்சான், சிஸ்டர் வராங்கடா. டேய் போயிட்டு கிளியரா பேசிட்டு வா. சரி சாமி, சரியா? வரேன். போ 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 மச்சான். ஓய், ஐயோ, நீங்க தானா? நான் யாரோ நினைச்சு பயந்தே போயிட்டேன். அப்படியா? யாரு நினைச்ச? ராட்சசன் நினைச்சேன். கரெக்டா தான் நினைச்சிருக்க. நான் ராட்சசன் தான். உன்னை இப்போ கடத்திட்டு போக போறேன். ஆசைதான். சரி, என்ன பாஸ், ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னீங்க. என்ன அதுன்னு முதல்ல சொல்லுங்க. இருங்க மேடம், சொல்றேன். ஐயோ, படுத்தாதீங்க, அம்மா வேற தேடுவாங்க. ஆதிர, உங்க அம்மா உன்னை தேடுவாங்கன்னு சொன்ன, ஆனா ஆல்ரெடி அவங்க யாரையும் தேடிட்டு இருக்காங்க பாரு. எங்க போனா? ஆளைய காணோம். ஐயோ, அம்மா என்னதான் தேடிட்டு இருக்காங்க. நீங்க சீக்கிரமா என்ன விஷயம் சொல்லுங்க. இரு, அது வந்து அந்த வேல்வழி எனக்கு போன் பண்ணி நம்ம நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி காட்டுறேன்னு சவால் விட்டா. என்ன சொல்றீங்க? ஆமா ஆதிர, வேல்வழி அவ அப்பனும் நம்ம நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும்னு திட்டம் போட்டிருக்காங்க. அவங்க என்ன பத்தி இல்லாத கட்டுக்கதையெல்லாம் அவுத்து விட்டுருவாங்க. நீ தயவு செஞ்சு நம்பிடாத. அவ என்ன பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொன்னா அவளை நல்லா திட்டி விட்டுரு. என்ன ஆதிர, நான் எவ்வளவு சீரியஸான விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க. வேல்வழி என்ன பத்தி சொன்னா நீ அவளை திட்ட மாட்டியா? திட்டுறதா? அவளை இப்பதான் செவிலையே கிழிச்சு அனுப்புன. என்ன சொல்ற ஆதிர?
நிஜமாதான் சொல்றியா? ஆமா. அடிச்சியா? அவளை அடிச்சியா? என்ன நடந்துச்சு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல. என் காது குளிர கேட்டுக்கிறேன்னு. ஐயோ, அம்மா நம்மள தான் தேடிட்டு வராங்க. நம்மள அவங்க பார்த்தா பிரபுவை பார்க்க விடாம கூட்டிட்டு போயிடுவாங்களே. என்ன ஆதிரை, எல்லாரும் உன்னை பார்த்து பயப்படுறாங்க, நீ யார பார்த்து பயப்படுற? நான் யார பார்த்து பயந்தா உனக்கு என்ன? இல்ல என்ன பார்த்து தான் பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கியோன்னு நினைச்சேன். உன்னை பார்த்தா? ஹே, நான் புள்ள பூச்சிங்களுக்குலாம் எப்பவும் பயப்பட மாட்டேன். உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே இந்த தைரியம் தான். அப்படியா? தேங்க்ஸ். என்ன ஆதிரை, அதுக்குள்ள கிளம்பிட்ட அப்படி? எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ சாமி கும்பிட தானே வந்த? சாமி கும்பிட்டு போ. இல்ல ஆதிரை, நான் சாமி கும்பிட வரல. நான் உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன். என்ன பார்க்க வந்தியா? எதுக்கு? அது வந்து என்ன, என்கிட்ட வாங்கினது பத்தலையா? என்ன அடிச்சத சொல்றியா? அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன். மறந்துட்டியா? ரொம்ப தப்பாச்சே. அது உனக்கு லைஃப் லாங் ஞாபகத்துல இருக்கணுமே. இல்ல இல்ல, ஞாபகம் இருக்கு. நான் மறந்துட்டேன்னு எந்த அர்த்தத்துல சொன்னனா, அத ஞாபகம் வச்சு அதுக்காக உன்னை பழிவாங்க நினைக்கல. அப்படியா வேல்விழி? இத நீ நிஜமாதான் சொல்றியா? ஆமா ஆதிரை, அதனாலதான் இப்ப நான் உனக்கு நல்லது பண்றதுக்காக உன் முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கேன். என்ன சொல்ற நீ? சத்தியமா சொல்றேன், உன் வாழ்க்கை வீணா போயிடக்கூடாது, நீ கண்ணை திறந்துகிட்டே போய் பாலுங்கணத்துல விழுந்துடக்கூடாதுன்னு தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். என்ன நீ என்னென்னமோ சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. உனக்கு நான் புரியுற மாதிரி சொல்றேன். சொல்லு. ஆதிரை, உன்னை நான் அவமானப்படுத்தி இருக்கேன், உன்கிட்ட கோவப்பட்டிருக்கேன், அலட்சியப்படுத்தி இருக்கேன். ஆனா எப்போ நீ என்ன அடிச்சு அட்வைஸ் பண்ணியோ அப்பவே நான் திருந்திட்டேன். இந்த பழைய சினிமால எல்லாம் கிளைமேக்ஸ் வந்த அப்புறமா நம்பியார் டக்குன்னு திருந்திருவாரே, அந்த மாதிரி நீயும் திருந்துட்டியா? நீ என்ன கிண்டல் பண்ற. உனக்கு என் மேல நம்பிக்கை வரல, பரவாயில்ல, நீ என்ன நம்ப வேண்டாம். ஆனா ஒன்னே ஒண்ணு, என் மம்மிய தயவு செஞ்சு நீ நம்பாத. ஏன் அப்படி சொல்ற? மேகலா மேடம் என்ன பண்ணாங்க? அவங்க ஏன் மம்மி தான், நானே உங்களை பத்தி சொல்லக்கூடாதுதான். ஆனா வேற வழி இல்ல, நான் உண்மையை சொல்லிதான் ஆகணும். என் மம்மி உன்னை ஏமாத்த பாக்குறாங்க. உன்கிட்ட இனிக்க பேசி அந்த வீணா போன பிரபுவை உன் தலையில கட்டி வைக்க பாக்குறாங்க.